இதெல்லாம் சம்மதமான்னு கேட்கும்போது நீ கையை தூக்கு. அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். என் பொண்டாட்டி என்ன ஒன் சைடு அலோவ் பண்ண போறேன் மாமா. ஒன் சைடாவா? ஏலே ஒன் சைடு லவ் ஜெயிச்சதா ஹிஸ்டரியிலே இல்லையே. பரவாயில்ல மாமா, என் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ண ஒரு சூப்பர் ஐடியா கொடு மாமா. ஐயோ லவ் பார். இன்னைக்கு யாரெல்லாம் உங்க லவரோட சந்தோஷமா வந்துக்கிறீங்க கை தூக்குங்க. இன்னைக்கு யாரெல்லாம் உங்க லவரோட சண்டை போட்டு வந்துக்கிறீங்க? எனக்கு இந்த கல்யாணம் தான் பிரச்சனை, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். உலகம் சமமா தான் இருக்கு, இப்போதைக்கு அழியாது. லவ்னா என்ன? லவ் இஸ் ஆரம்பம், லவ் இஸ் முடிவு, லவ் இஸ் அழுக்கு, உன் நம்பி போற, லவ் இஸ் வெறுப்பு. இன்னைக்கு பிரியாணி சமைச்சிருக்கேன். பிரியாணி பிடிக்காது. லவ் இஸ் பிரச்சனைடா. எனக்கு சரக்கு பிடிக்கணும், வாங்கிட்டு வா. ஆனா இது எல்லாத்துக்குமே லவ் தாண்டா தீர்வு. இதை புரிஞ்சுங்கன்னு சந்தோஷமா வாழுங்கடா பக்கிங்களா. பொண்ணுங்க தாலி கட்டும் போது அழுவாங்க, ஏன் சொல்லு? அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா ஆம்பளைங்க தானே அழப்போறோம். இப்ப எப்படி இருக்குது? இது என்ன மாதிரியே இல்லை. அதான் எனக்கு வேணும். இப்ப கான்பிடண்டா ஜாலியா பேசியா. என் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ண ஒரு ஐடியா. சொல்லவே எவ்வளவு கூச்சமா இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் சுட்டு போட்டாலும் கெமிஸ்ட்ரி வராது. அதெல்லாம் பை பிளட்ல வர்றதுடா. எங்க அப்பா கிட்ட தப்பிக்க எனக்கு ஒரு வழி தரல, அதனால தான் இந்த கல்யாணத்தை கொடுத்துக்கிட்டேன். அரேஞ்ச் மேரேஜா? பொண்டாட்டி மதியில அவரை பார்த்தா யாராவது தியேட்டருக்கு போவாங்க. அதுவும் இது நல்ல இன்டிமசியான லவ் ஸ்டோரி சார். கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனும் பொண்டாட்டியும் ஒரு மாதிரி அன்னோனியமா ஹக்கிங் கிஸ்ஸிங். இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகேனா? ஓகேங்க. ஓகேவா? ஓகேங்க. அப்ப எனக்கு ஓகே.